டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி நான் எப்படி தயிர் சாதம் கிண்டுறேங்கிறத பற்றி பார்ப்போம். சாதத்தை வேக வச்சுருக்கேன், 1.5 டம்ளர் தான் போட்டிருக்கேன். நல்லா குழைய வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன். வடித்து எடுத்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா பசை மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். கடையும் நல்லா கடைஞ்சாதான் நுனி நாக்கில் தயிர் சாதத்தை வச்சா தொண்டையில் தானாக இறங்கணும். அது மாதிரி இருக்கணும் தயிர் சாதம். அப்போ என்ன பண்ணணும், நல்லா குழைய வேக வச்சு கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிக்கிட்டு நான் ஸ்பெஷலாக திக்காக பாலை காய்ச்சி உர போட்டு அந்த பாலாடையோடு இந்த தயிர் சாதத்தில் சேர்த்துருக்கேன். தயிர் சாதம் செய்கிறேன்னு பிளான் பண்ணிட்டா இது மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ மிச்ச தயிர் இருக்கட்டும், மிச்ச தயிரை பிறகு தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம்னா நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துடும். இந்த பாலாடையெல்லாம் சேர்ந்து கடையும் போது சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுப்போம். பெருங்காயத்தூள் இருந்தால் போடலாம், என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் நான் போடலை. இதை தாளித்து அதில் தயிரை சேர்ப்போம். தயிரை சேர்க்கும்போது தான் அந்த தயிர் சாதத்துக்குள்ள வாசம் நமக்கு கிடைக்கும். இப்போ சாதத்தோடு சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டே தாளித்து நம்ம கடைஞ்சோம்னா சாதத்தோட கலர் மாறிடும். கடுகெல்லாம் மசிஞ்சு கலர் மாறிடும். இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி கீரை சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தயிர் சாதத்துக்கு. நான் இதை நல்லா வச்சுட்டு ஊறுகாய், சிப்ஸு, பகோடாவோட பரிமாறி இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. நன்றி.